சீரியஸா இப்ப நீங்க சரக்கு அடிக்கிறதுக்கு நீங்க காசு கொடுத்துட்டு போனுங்க. ஆமா ஆமா சீரியஸா எனக்கு வந்து ஒரு குவார்டராவது வாங்கி கொடுத்துட்டு போங்க சார். என்ன பேசுறீங்க? ஆமா என்ன பேசுறீங்கன்னா நீங்க பாட்டு டென்ஷன் பண்ணி விட்டு போயிருவீங்க. ஆமா என்ன நீங்க அவமானப்படுத்துறதா நினைச்சு நீங்க தான் அவமானப்பட்டு இருக்கீங்க. சிரிப்பு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமான சிரிப்பு. சித்தாப்பு ஃபைன் சார். இப்போ நீங்க செந்தில் அவர்கள் பேசினது ஒரு விஷயம். செந்தில்னா நடிகர் செந்திலா? சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. கம்ப்யூட்டரே கண்டுபிடிச்சது யாருன்னா கருணாநிதி அவர்கள் தான், கலைஞர் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ட்ரோல் அப்படி சொன்னாரா? கலைஞர்னு சொன்னால் அது வந்து கண்டிக்கத்தக்கது தான். ஏன்னா கலைஞர் கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கல. ஆனால் கம்ப்யூட்டரை எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் உபயோகப்படுத்துறதுக்கு எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அவங்க தான் கொண்டு வந்தது. சில இது கட்டடங்கள் கவர்மெண்ட் கட்டடம்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, திமுக காரணங்க கட்டி வைப்பாங்க. புரியுதுங்களா? பெரும்பாலும் திறந்து வைக்கிறதுங்கிறது ஜெயலலிதா அம்மா திறந்து வைப்பாங்க. கோயம்பேடு இது இருக்கு இல்லையா, பஸ் நிலையம், அதை கட்டினது யாரு? திமுக காரங்களா இல்லை ஜெயலலிதாவா? ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்குல்ல, அது என்ன மருத்துவமனையா? அதுக்கு முன்னால் அதை என்ன பிளான் பண்ணி கட்டினானுங்க? இந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அவங்க கட்டினாங்கன்னா அது ப்ரோமெட் கம்யூனிட்டி, ஐடி கம்யூனிட்டி எல்லாம் ரொம்ப விவரமான கம்யூனிட்டியா படிச்சிருக்குங்க. எல்லாம் கம்ப்யூட்டர்ல முன்னால உட்காந்துட்டு 4 கமெண்ட்ஸை போட்டா ஒரு, அதாவது தமிழன்கிறவன் வீரம் தெரிந்தவர்கள். 200 ரூபா ஊப்பி அப்படின்னு அடிக்கிறதுக்கான வீரம் தான் இவங்களோட வீரம். வந்து நேரில் வந்து பேச சொல்லுங்க. ஆமா எனக்கெல்லாம் ஒரு ஃபேன்ஸ் மீட் போட்டிருந்தானா கண்டிப்பா வந்து புழல் ஜெயிலில் என்னை தூக்கி வச்சிருப்பாங்க. மே 4ஆம் தேதி த்ரிஷா அவங்க வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னா போகலாம், இன்வென்ட் பண்ணாங்கன்னா போகலாம், பார்ட்டி வைப்பாங்க கண்டிப்பா. ஆமா பாக்குற ஒரு 10 பேர்ல 8 பேர் நான் டிவிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப சதவீத வாக்குகள். இப்ப நான்லாம் வந்து பக்கா திமுக காரன் சீரியஸா. ஆனா ஓட்டு போய் அமுக்கிறப்ப பட்டன் அமுக்கிறப்ப விஷயம் அமுக்கிட்டேன். முக ஸ்டாலின் ஐயா வந்து கண்டிப்பா தூங்கிட்டு இருக்கிறப்ப எழுப்பி கேட்டா கூட ஐயா ஐயா விசிலுக்கு ஓட்டு போட்டுருங்க ஐயா அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிறப்ப எழுப்பி சொல்லிட்டான்ல. ஆமா விஜய் சொன்னதை ஐயா மாத்துவாரா? அதுக்காக போய் அவரு அமுக்கிட்டார். கீழ்பாக்கத்துல பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்கும். அங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய் அப்படியே பார்த்துட்டா இதுதான் தமிழ்நாடுன்னு முடிவு பண்ணிட்டு வந்துடக்கூடாது. நாம போயிருக்கிறது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி அப்படிங்கிற மனநிலை நமக்கு இருக்கணும். டிவிகே தலைவர் விஜய் மட்டும்தான் ஒய்ஃப் கூட இல்லைன்னு இல்லை, இங்க நாங்களும் அப்படிதான் இருக்கிறோம். நீங்களா நினைச்சுக்கிறதா? ஆமா ஒய்ஃப் கூட வாழ்றதுக்கு பேசாம ஜெயில போய் உட்காந்துருக்கலாம். ஆமா மரியாதையோட 3 வேளை சாப்பிடலாம். சார் இப்போ இது நல்ல நீங்க வந்து இந்த விஷயம் சொன்னீங்க கலைஞர் அவர்கள். ஏங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க புரியல. நான் டைவர்ட் பண்ணல சார். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, கலைஞர் அவர்கள் தான் சில விஷயங்கள்லாம் இங்க கொண்டு வந்தாரு அப்படின்னு. ஆமா ஃபைன் சார். இப்போ நீங்க செந்தில் அவர்கள் பேசினது ஒரு விஷயம். செந்தில்னா நடிகர் செந்திலா? நீங்களே உங்க இதுல இருக்கிறவங்க கலாய்க்கிற மாதிரி இருக்கு. இல்ல செந்தில்னா புரியல, எவ்வளவு செந்தில் இருக்காங்க, எந்த செந்தில்னு சொல்லுங்க. இல்ல சார், திமுகல பேசுற பேச்சாளர் இருக்கார்ல சார். ஓ செந்தில் வேறா? அவர் வந்து என்னன்னா ஐடி ஊழியர்களை பார்த்து நீங்களாம் இப்போ முன்னாடி உங்க தட்டுல சாப்பாடு வச்சு சாப்பிட்டுருக்கீங்களே, சோறு சாப்பிட்றீங்களே, அந்த சோறு உங்களுக்கு கொடுத்தது யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசி இப்ப எல்லாருமே அது அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ட்ரோல் மெட்டீரியல்னா புரியல. இது அவர் பண்ணல, அதுக்கு முன்னாலே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியா? புரியல. இல்ல சார், அதாவது அவர் வந்து இந்த கம்ப்யூட்டரே கண்டுபிடிச்சது யாருன்னா கருணாநிதி அவர்கள் தான், கலைஞர் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ட்ரோல் மெட்டீரியல் அப்படி சொன்னாரா? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது வந்து கலைஞர்னு சொன்னால் அது வந்து கண்டிக்கத்தக்கது தான். ஏன்னா கலைஞர் கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கல. ஆனால் கம்ப்யூட்டரை எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் உபயோகப்படுத்துறதுக்கு எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அவங்க தான் கொண்டு வந்தது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸுன்னு ஒன்று கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் நிப்பாட்டுச்சுன்னா அது கலைஞரோட ஆட்சி தான், வேற எவன் ஆட்சிலையும் கிடையாது. சிறுசேரியில ஐடி பார்க் வந்து கோயம்புத்தூர்லயும் சரி இங்க இதுலயும் கொண்டு வந்தது வந்து ஜெயலலிதா அம்மா பீரியட்ல அப்படின்றதையும் ஒரு பக்கம் பேசப்பட்டு இல்ல. அது பேசுறதுக்கு எவிடன்ஸோட ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க பாலங்கள்லாம் கட்டி வச்சிருக்காங்கல்ல, சில இது கட்டடங்கள் கவர்மெண்ட் கட்டடம்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, திமுக காரணங்க கட்டி வைப்பாங்க. புரியுதுங்களா? பெரும்பாலும் திறந்து வைக்கிறதுங்கிறது ஜெயலலிதா அம்மா திறந்து வைப்பாங்க. அவங்க ஆட்சியில் இவங்க ஒரு ஆட்சியை பிடிச்சி கட்டி வைப்பாங்க. இப்போ கோயம்பேடை கட்டினது யாரு?
கோயம்பேடு இது இருக்கு இல்லையா, பஸ் நிலையம், அதை கட்டினது யாரு? திமுக காரங்களா இல்ல ஜெயலலிதாவா? தெரியாது, நீங்களே தெரியாதுன்னு இல்லை, அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதான் தான் போட்டிருக்கோம். அதான் ஜெயலலிதா தான் கட்டுச்சா? ஓமந்தூரார் மருத்துவமனைன்னு இருக்குல்ல, அது என்ன மருத்துவமனையா? அதுக்கு முன்னால் அதை என்ன பிளான் பண்ணி கட்டினானுங்க? தமிழ்நாட்டோட சட்டசபை அந்த கட்டடம், அதை திட்டம் போட்டு ஆரம்பிச்சது யாரு? அதை கட்டினதெல்லாம் எவன்? திமுக காரங்க. கடைசியில் அதை நேம் போர்டு வச்சு ஒட்டிக்கிட்டது எவன்? இந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அவங்க கட்டினாங்கன்னா எவிடன்ஸ் அவங்க பேரில் இருக்குது. புரியுதுங்களா? சில பேர் புள்ள கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுருவாங்க. ஆமாம், புள்ள பெற்றதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுவான். இன்னொருத்தன் புருஷனா அங்கே போவான். அப்போ எனக்கு தான் புள்ள பிறந்ததுன்னு சொல்கிற கணக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிற இதில் போயிட்டு இதுதான் எக்ஸாம்பிளா சார்? உதாரணம் தானே, தெளிவாக புரியாத மாதிரி சொல்லணும்ல. உங்க எக்ஸாம்பிள் நீங்களே வச்சுக்கோங்க சார். நெக்ஸ்ட் வந்தா ஏங்க மே 4க்கு எல்லாரும் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க நெக்ஸ்ட் வந்து ரொம்ப கடந்து போறீங்க சர்வசாதாரணமா. என்னால அக்செப்ட் கூட பண்ண முடியாது. கலைஞரோட சாதனைகளை அத்தனையும் போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஆமா, உலகத்திலேயே எது இந்தியாவுல மஸ்ட் பி, இந்தியாவுல வந்து பெண் போலீஸுகளா இது பண்ணவர், பெண்களுக்கான போலீஸ இது பண்ணது கலைஞர் தான் இந்தியாவிலேயே, வேற எந்த மாநிலமும் கிடையாது. மகளிர் காவல் நிலையம், அதே தான் சொல்றேன், அதெல்லாம் கலைஞர் ஆட்சியில தான் நடந்தது. புரியுதுங்களா? அதெல்லாம் இப்ப பேசவே நிறைய விஷயங்கள் வந்து கலைஞர் பண்ணி வச்சிருக்காருங்க, சும்மாலாம் கிடையாது சார். ஒரு விஷயம் நீங்க சொல்றத புரிஞ்சிக்காம நீங்க வேற மாதிரி நான் கேள்வி கேக்குறத திருச்சி பேசுறீங்க. திருச்சி எல்லாம் பேசலங்க. கேள்வின்றது என்னன்னா, சொல்லுங்க. இப்ப அவர் ஐடி ஊழியர்களை எல்லாருமே நீங்க சாப்பிடுற சாப்பாடு இன்னைக்கு காரணம் கலைஞர் அவர்கள் சொன்னது, அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது என்னோட அது ட்ரோல் மெட்டீரியல். கம்யூனிட்டி ஐடி கம்யூனிட்டி எல்லாம் ரொம்ப விவரமான கம்யூனிட்டியா படிச்சிருக்குங்க. எல்லாம் கம்ப்யூட்டர்ல முன்னால உட்காந்துட்டு 4 கமெண்ட்ஸை போட்டா அதாவது தமிழன்கிறவன் வீரம் தெரிந்தவர்கள். இந்த கம்யூனிட்டிங்களோட வீரம் என்ன தெரியுமா? இவங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்து கமெண்ட்ஸ் போடுற அளவுக்கு தான் இவங்க வீரம். 200 ரூபா ஊப்பி அப்படின்னு அடிக்கிறதுக்கான வீரம் தான் இவங்களோட வீரம். வந்து நேர்ல வந்து பேச சொல்லுங்களேன். உங்ககிட்டயா? உங்ககிட்ட பேச சொல்லலாமா? பேச சொல்லுங்களேன். ஒரு ஃபேன்ஸ் மீட் போட்டுடலாமா? போடுவோமா? ஜேம்ஸ் வார்னருக்கு போட்ட ஃபேன்ஸ் மீட் வந்து சீரியஸா சொல்றேன், அந்த ஆளு வீட்டுக்கு போயிட்டார். ஆமா, எனக்கெல்லாம் ஒரு ஃபேன்ஸ் மீட் போட்டிருந்தானா கண்டிப்பா வந்து புழல் ஜெயிலில் என்னை தூக்கி வச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமா, அப்படி இருக்கணும். ஃபேன்ஸ் மீட்னா அப்படி இருக்கணும். ஆமா, கரெக்ட் தான் சார். சார், மே 4க்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க சார். உண்மையாவே இப்போ வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றது, பயங்கர ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இந்த தேர்தல்கள்ல இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி இட்ஸ் a question mark. ஆனா இது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டிங் என்ன யாரு அப்படின்ற மாதிரி இது கணிக்கவே முடியாத ஒரு. மே 4ஆம் தேதி த்ரிஷா அவங்க வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னா போலாம், இன்வைட் பண்ணாங்கன்னா போலாம், பார்ட்டி வைப்பாங்க கண்டிப்பா. ஆமா, புரியல. மே 4ஆம் தேதி அவங்களுக்கு பர்த்டே தானேங்க. நான் அவங்களுக்கு பர்த்டே பத்தி பேசிட்டு இருக்கேன் சார். அப்புறம் மேல 4ஆம் தேதி சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தானே என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு பிறந்த நாள் பார்ட்டிங்கிறது சூப்பரா இருக்கும்ல. ஆமா, போனா ஓசியில குடிக்கலாம். ஆமா, எனக்கு ஒரு விஷயம், அது பஃபே ஐட்டம்னு ஹோட்டல்ல கொடுப்பாங்க, நம்ம நினைச்சதை சாப்பிடலாம். நான் மே 4 ட்ரிஷா பர்த்டே பத்தி பேசிட்டு இருக்கேன் சார். அப்புறம் மே 4 அதுதான் நடக்குதா? அப்புறம் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, மே 1ன்னா அஜித் பர்த்டே, மே 4ன்னா த்ரிஷா பர்த்டே. அஜித் பர்த்டே, ஆனா என்ன பண்றது, அவர் நார்மலாவே இந்தியாவில் இருக்க மாட்டார். மே 1ஆம் தேதி அஜித் பர்த்டே தெரியுமா? ஆனா அவர் ஃபாரின்ல ரேஸ்ல இருக்காரு. ஆமா, கேளுங்க சார். மே 4 ட்ரிஷா பர்த்டே பத்தி பேசல சார். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாருமே எவ்வளவு அவைட்டிங், அது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கோமே. நான் அதை பத்தி பேச என்னத்த பெரிய எதிர்பார்ப்பு? அப்பதான் டிஎம்கே ஜெயிச்சிருச்சுங்கிறது தான் கான்ஃபிடென்ட். அதுல என்ன பெரிய எதிர்பார்ப்பு? இதுல வேற ஏங்க ஒரு விஷயம் சார். என்னது, இப்போ அறியாத மக்களுக்கு தான் குழப்பம், இவன் ஜெயிப்பான் அவன் ஜெயிப்பான்னு. கான்ஃபிடென்ட்டா இருக்கிறவங்களுக்கு திமுகங்கிறது தான் கன்ஃபார்ம் இல்ல சார். இப்போ கள நிலவரம் வந்து பாக்குற ஒரு 10 பேர்ல 8 பேர் நான் டிவிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப சதவீத வாக்குகள் நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம். எல்லா ஜெர்னலிஸ்ட் எல்லாருமே பேசுறாங்கல்ல சார். ஆனா அதையும் தாண்டி யாரு வந்து அப்ப யாருக்கு தான் வந்து வின் பண்ணுவான்னு கேட்டா டிஎம்கே அப்படின்னு சொல்றதெல்லாம் இது நீங்க வந்து. ஆமா, நாங்களாம் கற்பனையில இருக்கிறோம். நாங்களாம் கற்பனையில உதயசூரியனுக்கு எல்லாம் மக்கள் எல்லாமே வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கற்பனையில நாங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். சரி, எத்தனை பேர் வாக்காளர்கள்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நீங்க கலாய்ச்சிங்கல்ல இப்போ, அதனால கேட்குறேன். எத்தனை பேர் வாக்காளர்னா புரியல. எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சார்? மக்கள் தொகை எத்தனை பேர்?
சொல்லுங்க. 8 கோடி பேர் இருக்கு. 8 கோடி பேர்ல ஓட்டு வாங்குறவங்க, ஓட்டு போறதுக்குங்கிற அங்கீகரிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? 5 crores பேர்கிட்ட சொச்சம் எதுவும் சொல்லியிருக்காங்க சார். ஓகே. அப்போ எஸ்ஐஆர்ல தூக்குனது எத்தனை பேர்? 1 கோடி சார். 1 கோடி. அப்போ 4 கோடி பேர். ஆமா சார். ரைட்டா? ஓட்டு போட்டவனுங்க 4 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 4 கோடி பேரும் எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? டிவிகேக்கு. கோயம்பேடுலாம் பஸ்ஸெல்லாம் விட்டு பைக்கெல்லாம் நிப்பாட்டிட்டு ஊருக்கு போய் டிவிக்கில் ஓட்டு போட்டு ஓடியான்ட்டாங்க. அதானே நீங்க சொல்ல வர்றது? இல்லைங்க, 4 கோடி பேரும். ஆமா, இப்ப நான்லாம் வந்து பக்கா திமுக காரன் சீரியஸா. ஆனா ஓட்டு போய் அமுக்கிறப்ப, பட்டன் அமுக்கிறப்ப விஷயம் அமுக்கிட்டேன். ட்ரெஸ் கோட் போட்டுட்டு வந்தானுங்களே இந்த நடிகர்கள்லாம் கம்யூனிட்டிங்க. அதே மாதிரி ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா கூட தான் அன்னைக்கு வந்து வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டுட்டு வந்தாரு. அது தெரியுமா? அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு தெரியுமா? எலெக்ஷன் அன்னைக்கு என்ன ட்ரெஸ்? அவரும் வந்து விசைக்கு போட்டுட்டார். ஆமா, விசிலுக்கு தான் ஓட்டு போட்டுட்டார். அந்த ஆள் தான் சொன்னானே, விஜயே சொன்னானே. ஆமா, மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து கண்டிப்பா தூங்கிட்டு இருக்கிறப்ப எழுப்பி கேட்டா கூட ஐயா ஐயா விசிலுக்கு ஓட்டு போட்டுருங்க ஐயா அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிறப்ப எழுப்பி சொல்லிட்டான்ல. ஆமா, விஜய் சொன்னதை ஐயா மாத்துவாரா? அதுக்காக போய் அவரு அமுக்கிட்டாரு. இந்த டேட்டா இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, என்ன சொல்ல வரீங்க? இப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் எதுவுமே எனக்கு சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். நீங்க ஸ்டார்டிங்ல என்ன பிஜேபி நீங்க, இப்போ டிவிக்கேன்றீங்க. அதாவது நான் ஏதாவது ஒரு கேள்வி, நீங்க வந்து சோத்து கட்சிங்க. சோத்து கட்சி. சோத்து கட்சின்னா தெரியாதா? ஐயோ, நமக்கு எவன் சோறு போடணும் அவனுக்கு நம்ம உண்மையா இருந்துட்டு போயிடுறது. ஏன் இப்படி எல்லாம் பிராண்ட் பண்றீங்க? எனக்கு அந்த அப்ப எனக்கு யார் சோறு போடுறா? ஒரு விஷயங்க, நான் தானே சம்பாதிக்கிறேன். நீங்க பாதிக்கிறீங்களா? ஹலோ, நம்ம உழைச்சு சாப்பிடுறோம். நீங்க வந்து உங்க உழைப்பு எவனும் உங்களுக்கு வந்து கொடுத்துறல. எவனாவது கொடுக்குறானா? இல்லையே. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அடுத்த உழைப்புல உட்காந்து சாப்பிடல. நீங்க இங்க வர்றீங்க, இது யாரு? இந்த இது வந்து யாரோட சேனல்? அந்த சேனலுக்கு இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களா நீங்க? இல்ல. வர்றீங்க, வேலை பார்க்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, போயிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதானே? ஆமா சார். அப்ப பிஜேபிக்கு ஓட்டு போட்டுறீங்கன்னு சொல்லமா? பிஜேபி ஆளா நீங்க? என்ன சொல்வீங்க? நான் ஒரு பிஜேபி நீங்க ஏங்க பழக தானே தெரியும் ஒருத்தரை பத்தி. இப்போ டிவிக்கேன்றீங்க. டிவிக்கு எல்லாம் சொல்லுங்க, நீங்க எதுவுமே கிடையாது. நீங்க வந்து சோத்து கட்சி. சோத்து கட்சி. ஆமா, சோத்து கட்சின்னா என்னன்னா பொத்தாம் பொதுக்கா பொதுவானவர்கள். நோட்டாவில போய் போடுவாங்க தெரியுமா? அந்த நோட்டா குரூப். ஆமா, அந்த கட்சி நானு. அதான் புரியுதா? எவனும் எனக்கு கொடுக்கல. ஆமா, ஆனா என் கடமையை நான் செய்வேன். ஓட்டு போடுறது என் கடமை. உனக்கும் போட மாட்டேன், எவனுக்கும் போக மாட்டேன். நான் குத்து வேண்டாம் நோட்டாவில. அப்படி போயிட்டேனா சார்? ஆமா, பரவாயில்ல சார். எனக்கு புரியல. எனக்கு ஏதாவது ஒரு பிராண்ட் பண்ணணும் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. என்னன்னு பிராண்ட் பண்ணணும்லாம் கிடையாதுங்க. நீங்க உங்களுக்கு நேர்மையா இருக்கீங்க. சரி சார், புரியுதுங்களா? ஓகே. ஒரு சத்யராஜ் புதல்வி பேசுனதை கூட நீங்க வந்து ஏத்துக்க முடியலையே. அட்வான்ஸ் டெக்னாலஜில இருக்கலாம இருக்கீங்களே. புரியுதுங்களா? ஒரு பழமைவாதத்துல இருக்கிறீங்க. ஆக மொத்தம் பண்பாடு கலாச்சாரத்தெல்லாம் இன்னும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமா, நான் மட்டும் இல்ல சார், சார்ந்தவங்க எல்லாருமே அப்படிதான் சார் இருக்காங்க. நீங்க எனக்கு புரியவே இல்லை, நீங்க எதுல இருந்து நீங்க வெளில வந்து இப்படி பேசுறீங்கன்னு. பாதி பேர் தமிழ்நாட்டு மக்கள் அப்படிதான் சார் இருக்காங்க. நான் பாக்குறவங்க, நான் பேசுறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னை சார்ந்த மக்கள் எல்லாருமே அப்படிதான் சார் இருக்காங்க. உங்களை சார்ந்த மக்கள் இல்ல, எல்லா மக்களுமே அப்படிதான் இருக்காங்க. அதான் சார், எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இந்த நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கீழ்ப்பாக்கத்துல பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்கும். அங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய் அப்படியே பார்த்துட்டா இதுதான் தமிழ்நாடுன்னு முடிவு பண்ணிட்டு வந்துடக்கூடாது. நாம போயிருக்கிறது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி அப்படிங்கிற மனநிலை நமக்கு இருக்கணும். இப்போ எதுக்கு இந்த அது மாதிரி யூடியூப்ல வந்து பார்த்துட்டு, யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கிறத பார்த்துட்டு இந்த பெண்கள் தான் தமிழ்நாட்டு பெண்கள் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திட்டு போயிடுறாங்க. அதான் பெண்களா? இன்ஸ்டாகிராம்ல அப்படியே சும்மா சொல்ல முடியல, உங்கள்ட்ட எல்லாம் பேச முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? நம்ம தமிழ் சமூகம் எங்கேயோ போகுது. தம்பி, அப்புறம் ஏன்பா நீ தம்பி? ஆமா, புரியுதுங்களா? உங்களுக்கு சித்தப்பா மாதிரி இருக்கேன் நானு, ஆனா தம்பிங்கிறீ பாத்தீங்களா? என்ன பண்றது? ஆமா, என்னை நீங்க அவமானப்படுத்துறதா நினைச்சு நீங்க தான் அவமானப்பட்டு இருக்கீங்க. சிரிப்பு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமான சிரிப்பு. சித்தப்பு அப்படிங்கிறதுக்கு சீரியஸாங்க. சரி, ஓகே, அதானே உண்மை. சரி, ஓகே. அவ்வளோ நீங்க சின்சியரா இருக்கிறவங்க எல்லாத்துக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஐம் நாட் இன் இன்ஸ்டா, ஐம் நாட் இன் ஃபேஸ்புக். அதான் ஒரு விஷயம், பொண்டாட்டி இல்லாதவன் பொண்டாட்டி தேடுற படலமா தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. போன வாரம் தான் நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கினீங்க.
போன வாரம் இல்லையா திட்டுவாங்க. என்ன பேசுனதுக்கு ஹலோ, ஆமாவா இல்லையா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சொன்னீங்களா இல்லையா நீங்க வந்தீங்க ப்ராப்பர் டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் எல்லா பொண்டாட்டியும் திட்டிட்டு தான் இருப்பாங்க. எங்க channel புரியுதுங்களா? எங்க இருந்தாலும் பொண்ணு பாக்குற படத்தை நம்ம நிப்பாட்ட கூடாது. ஆமா, பொண்ணு பாக்குறதுங்கிறது மேட்ரிமோனியில தான் போய் பொண்ணு பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆமா, ஃபேஸ்புக்லயும் பொண்ணு பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்லயும் பொண்ணு பார்க்கலாம். ஆமா, பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சார் போன வாரம் தானே சார் எங்க சேனல் கிட்ட வந்து சொன்னீங்க உங்க வைஃப் வந்து திட்டினாங்க, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணுன்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்புறம் எப்படி ஏங்க அது ஒய்ஃப்னா அப்படிதாங்க திட்டுவாங்க. இப்போ ஒய்ஃப் கூடவா நான் இருக்கிறேன்? ஏங்க நீங்க ஆமா டிவி கே தலைவர் விஜய் மட்டும்தான் ஒய்ஃப் கூட இல்லைன்னு இல்லை, இங்க நாங்களும் அப்படிதான் இருக்கிறோம். நீங்களா நினைச்சுக்கிறதா? ஆமா, ஒய்ஃப் கூட வாழ்றதுக்கு பேசாம ஜெயில போய் உட்காந்துருக்கலாம். ஆமா, மரியாதையோட 3 வேளை சாப்பிடலாம். வீட்டுல மரியாதை கிட்ட 3 வேளை சாப்பிடறதுக்கு பேசாம மரியாதையோட ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னா ஜெயில போய் உட்காந்து சாப்பிடலாம். உழைச்சி கூட சாப்பிடலாம் சார், அதுக்கு ஜெயிலுக்கு போய் தான் சாப்பிடணும்ன்றது இல்ல. இப்போ நாங்க உழைக்காம தான் சாப்பிட்டுட்டு இருக்கோமா? இல்ல நீங்க சொன்னீங்களே ஜெயிலுக்கு போய் சாப்பிடணும்னா உழைச்சி ஏங்க நிம்மதியா ஒரு சாப்பாடு நமக்கு நிம்மதியா கிடைக்கும். புரியுதுங்களா? ஃபைன் சார். ஆமா, வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேற என்னத்த சொல்றது? ஆமா, கடைசி நேரத்துல கடுப்பேத்தி விட்டீங்களா நீங்க பாட்டுக்கு. நான் என்ன சார் கடுப்பேத்தி விட்டேன்? பொண்டாட்டி பத்தி எவனாவது கல்யாணம் பண்ணிட்டு பேசினா சந்தோஷமா இருப்பான். அது எவ்வளவு பெரிய டென்ஷன் தெரியுமா? இப்ப டென்ஷன் பண்ணிட்டீங்க சீரியஸா. இப்ப நீங்க சரக்கு அடிக்கிறதுக்கு நீங்க காசு கொடுத்துட்டு போனுங்க. ஆமா ஆமா, சீரியஸா எனக்கு வந்து ஒரு குவார்டராவது வாங்கி கொடுத்துட்டு போங்க. சார் என்ன பேசுறீங்க? ஆமா, என்ன பேசுறீங்கன்னா நீங்க பாட்டு டென்ஷன் பண்ணி விட்டு போயிருவீங்க. ஆமா, சரக்கெல்லாம் இப்போ ஈஸியா கிடைக்குது. 4.5 லிட்டரு பாண்டிச்சேரியில இருந்து கொடுத்துட்றாங்க. ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த மட்டமான சரக்குலாம் அதுக்கு காசு கொடுத்துறாதீங்க. யாருன்னு கிட்டத்தட்ட 300 ரூபா போட்டா தான் நல்ல சரக்கு கிடைக்கும். ஐயா சாமி, ஆமா, ரொம்ப நன்றி. 150 ரூபாய்க்குலாம் சரக்கு வந்து ரொம்ப நாருங்க. அது குடிக்கிறப்ப ஐயோ அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். சார் என்ன சார் பண்றீங்க? ஐயோ இருக்க டென்ஷனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். நான் இன்டர்வியூவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்துக்கு வந்து 300 ரூபாய் காசு கொடுங்க நிறைய ப்ளீஸ். உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ், ஒரு கோட்டர் வாங்கி கொடுங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார் எங்க அரங்கத்துக்கு வந்தது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.